ஹலோ ஆல். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பஸர் பேஸ்ட் அலாரம் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க டிங்கர் கார்ட் ஓப்பன் பண்ணிட்டு டிசைன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட்ல சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் பட்டன், ஒரு பீசோ பஸர் அண்ட் ஒரு பேட்டரி சோர்ஸ். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்யூட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ்க்கும் பீஸாவோட நெகட்டிவ்க்கும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். அந்த வந்துட்டு பீஸாவோட பாசிட்டிவையும் புஷ் பட்டனோட ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ புஷ் பட்டனுக்கு எந்த டெர்மினலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கணும் அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் இருக்க டெர்மினல் இங்கே பார்த்தீங்கன்னா 1B இருக்கா. ஸோ இது 2A இதை கிளிக் பண்ணிவிட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். ஸோ இதுக்கப்புறம் சிமுலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பஸர் கணக்கில் இருக்குது. புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். ஸோ புஷ் பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே கிராஸ் பட்டன்ஸ் கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த பட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா இதோட டேரக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆல்வேஸ் கனெக்டில் இருக்கும். இதே மாதிரி இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனோட கிராஸ் ஆல்வேஸ் வந்துட்டு இது கனெக்டில் ஆல்வேஸ் இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த பட்டனை இதில் டேரெக்டாக கொடுக்காம இன்கேஸ் இந்த லைனை வந்து நீங்கள் எங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேஷன் கொடுத்த உடனே டேரெக்டாக ஓடும், பட்டன் ப்ரெஸ் ஆகிறதையும் கணக்கு எடுத்துக்காது. ஸோ அதுக்காக இந்த பின் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த பின்னில் கொடுக்குறீங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் பின்னை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.